வணக்கம். இன்றும் பல த்ரில்லான பல ஆச்சரியமான பல முக்கியமான செய்திகளுடன் கணேசன் குரலுடன் இணைந்திருக்கின்றீர்கள். கணேசன் குரலுடன் இணைந்த உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். கணேசன் குரலுடன் இணைந்திருங்கள். எமது செய்திகளை எமது காணொலிக்கு நீங்கள் முதல் தடவையாக பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கொன்னை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நாங்கள் அந்த செய்திகளுடன் இணைந்திருங்கள். போலி விளம்பரத்தை நம்பி 1,70,70,000 ரூபாயை இழந்த இளைஞர். இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் மட்டக்களப்பை சேர்ந்த ஒரு இளைஞரிடம் இவ்வாறு ஏமாந்திருக்கின்றார். இது சம்பந்தமான விவரங்களை நாங்கள் பார்க்கின்ற போது, மட்டக்களப்பு 29ஆம் குடியேற்ற திட்டம் பாண்டிருப்பு 2 கல்முனை என்ற ஒரு முகவரியைச் சேர்ந்த ஒரு இளைஞர் தன்னிடம் இருந்த மிக விலை உயர்ந்த தொலைபேசி ஒன்றை தான் சலுகை அடிப்படையில் குறைந்த விலைக்கு கொடுப்பதாக ஒரு முகநூலில் ஒரு பதிவை ஒரு விளம்பரத்தை செய்திருக்கின்றார். இந்த விளம்பரத்தை நம்பி ஏராளமான ஆட்கள் தங்களுடைய பல லட்சம் ரூபாவை இழந்திருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இதே போலதான் யாழ்ப்பாணம் பட்டுக்கோட்டையை சேர்ந்த ஒரு இளைஞர் இதே மாதிரி தான் இந்த இளைஞரிடம் தன்னுடைய 1,70,70,000 ரூபா பணத்தை இழந்திருக்கின்றார். இது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கின்ற போது, அதாவது இந்த விலை உயர்ந்த தன்னுடன் இருக்கின்ற மிக விலை கூடிய ஒரு போன் ஒன்றை விசேட விலைக்கழிவாக 3,34,000 ரூபாய்க்கு தான் கொடுப்பேன் என்று சொல்லி அதில் விளம்பரம் கொடுத்திருக்கின்றார். அதன் பெறுமதி பல லட்சங்களை தாண்டும் என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே இதை நம்பி பலரும் அவருடன் தொடர்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அவ்வாறு தொடர்புகளை ஏற்படுத்துகின்ற போது தான் வீடுகளுக்கு கொண்டு வந்து தருவதாக கூறியிருக்கின்றார். அவ்வாறு தருவதற்கு முற்பணத்தை கேட்டிருக்கின்றார். இவ்வாறு பலர் அவருடைய வங்கி கணக்குக்கு முற்பணத்தை கட்டியிருக்கின்றார்கள் என்று சொல்லியும், அதன் பின்பு அவர் அந்த தொடர்புகளுக்கு எந்த பதிலும் கூறவில்லை என்று சொல்லியும், இதேபோல் பணம் பட்டுக்கோட்டையை சேர்ந்த ஒரு இளைஞனும் அந்த தொலைபேசியை தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து தருவதாக விளம்பரக்காரர் கூறியதை நம்பி முற்பணமாக 1,70,70,000 ரூபாயை அவரது வங்கி இலக்கத்துக்கு கட்டியிருக்கின்றார். அதன் பின்னர் தொடர்புகளை இழந்திருக்கின்றார். எனவே இது சம்பந்தமாக வட்டுக்கோட்டை போலீசாருக்கு முறைப்பாடு செய்திருக்கின்றார். முறைப்பாட்டை ஏற்றுக்கொண்ட போலீசார் நீதிமன்ற ஆணையினூடாக அந்த மட்டக்களப்பு பகுதியில் உள்ள பண்டிருப்பு என்ற பகுதியில் உள்ள மட்டக்களப்பு போலீசாரினுடைய உதவியை நாடி அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இவ்வாறான விளம்பரங்களை நம்பி நீங்கள் முற்பணங்களை எக்காரணம் கொண்டும் கட்ட வேண்டாம். உங்களுடைய கைக்கு பொருட்கள் வந்தவுடன் நீங்கள் அந்த முற்பணங்களை கட்டலாம். எனவே வீணான ஏமாற்றங்களையும் உங்களுடைய நேர விரயங்களையும் உண்மையில் மிச்சப்படுத்திக் கொள்ளலாம். பொருளாதார மீட்சியை அடைய முறையான வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதாக IMF பிரதிநிதிகளிடம் ஜனாதிபதி கூறியிருக்கின்றார். பொருளாதார மீட்சியை அடைய வேலைத்திட்டங்கள் முன்னெடுத்து வருவதாகவும் IMF பிரதிநிதிகளிடம் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா கூறியிருக்கின்றார். எனவே இதன்படி அவர் பல்வேறு திட்டங்களையும் தம்மிடம் இருக்கிறதாகவும் பல்வேறு யோசனைகள் தம்மிடம் இருப்பதாகவும் அதற்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருவதாகவும் ஜனாதிபதி அந்த IMF பிரதிநிதிகளிடம் கூறியிருக்கின்றார். அரசாங்கம் பொருளாதார ரீதியாக பங்குரோத்தான நிலையிலிருந்து நாட்டை மீட்டெடுத்து அபிவிருத்தியை இட்டுச் செல்கின்ற பிரதான நோக்கம் என்று சொல்லி அனுரகுமார திசாநாயக்கா கூறியிருக்கின்றார். எனவே அதற்கான மூலோபாய வேலைத்திட்டங்கள் இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அந்த குழுவினரிடம் கூறியிருக்கின்றார். பொருளாதார மீட்சியை அடைய வேண்டுமானால் சர்வதேச நாணய நிதியம் வழங்கும் இலக்குகளை கூட கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லியும், எனவே இதற்கு வெளிநாட்டு முதலீடுகளை உள்ளிருப்பதற்கான பல்வேறு வேலைத்திட்டங்களை தான் வைத்திருப்பதாக கூறிய ஜனாதிபதி அவர்களை IMF பிரதிநிதிகள் பாராட்டியதோடு எதிர்கால வேலைத்திட்டங்கள் சம்பந்தமாக இலங்கையினுடைய முக்கிய அமைச்சர்கள் உட்பட பல கலந்துரையாடல்களை மேற்கொண்டதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. சில தினங்களுக்கு முன்னர் ஐநா சபையில் வெளியிடப்பட்டிருக்கின்ற இலங்கைக்கு எதிரான தீர்மானம் இறுக்கமான சில முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கையை வற்புறுத்தி இருக்கின்றது. ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி இலங்கைக்கு வற்புறுத்தலை கூறியிருக்கின்றது. பிரசஸில் இருந்து இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. பொறுப்பு கூறல் விடயத்தில் இலங்கை ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்தி இருக்கின்றது.
முல்லைத்தீவில் ஐஸ் போதையை வைத்திருந்த ஒரு போலீஸ் அதிகாரி விசேட இராணுவத்தினர் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். விசேட அதிரடிப்படைக்கு கிடைத்த தகவலை அடுத்து இந்த போலீஸார் தன்னுடன் கொண்டு சென்ற அந்த ஐஸ் போதை பொருளுடன் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொக்காவில் பகுதியில் போலீஸ் அதிகாரி ஒருவர் ஐஸ் போதையுடன் நேற்று காலை கைது செய்யப்பட்டிருக்கின்றார். 592வது இராணுவ படைப்பிரிவின் கீழ் உள்ள இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவல்களை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஏனையின் வீதியின் கொக்காவில் பகுதியில் அந்த போலீஸ் அதிகாரியை இராணுவ புலனாய்வு பிரிவு கைது செய்கின்ற வேளையில் அவரிடமிருந்து 92 கிராம் 400 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருள் அவர் தன்னுடைய உடைமைகளில் வைத்திருந்ததாக போலீசார் கைது செய்கின்ற போது அதனை கைப்பற்றியிருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக அந்த அதிரடிப்படையினர் இந்த போலீசாரை கைது செய்து மாங்குளம் போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கின்றனர். மாங்குளத்தைச் சேர்ந்த போலீசார் இவர் மீது விசாரணைகளை மேற்கொண்டு தற்போது இவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது. பாருங்கள், நமது நாட்டில் போலீசாரே இந்த வேலைகள் செய்கின்றார்கள். போலீசார் சட்டத்தை மதிக்க வேண்டியவர்கள், சட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டியவர்கள், சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய போலீசாரே இந்த வேலைகளை செய்கின்றார்கள். நாவல்குழியில் சில தினங்களுக்கு முன்பு ரயில் மோதி ஒரு 2 பிள்ளைகளின் தந்தை 41 வயதைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தை காயமடைந்திருக்கின்றார். இவரை உடனடியாக யாழ் போதான மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்று சிகிச்சை மேற்கொண்ட போதும் சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று முன்தினம் இவர் இறந்திருக்கின்றார். 2 பிள்ளைகளின் தந்தையான 41 வயது உடைய இந்த இளம் வயது தந்தை இறந்திருக்கின்றார். மேலும் சமுர்த்தி உத்தியோகத்தர் ஒருவர் சித்தன்கேணியில் இறந்திருக்கின்றார். சமுர்த்தி உத்தியோகத்தர் விபத்தை சந்தித்து இறந்திருக்கின்றார். சித்தன்கேணியில் விபத்தொன்றை சந்தித்த சமுர்த்தி உத்தியோகத்தர் இறந்திருக்கின்றார். சித்தன்கேணியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் சமுர்த்தி உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். இதில் அராலி தெற்கு வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த கந்தசாமி தர்ஷன் 48 வயது என்ற 2 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு இறந்திருக்கின்றார். சங்கானை பிரதேச செயலகத்தில் கடமையாற்றி வரும் அவர் கடந்த 1ஆம் தேதி வட்டுக்கோட்டை சித்தன்கேணியின் ஊடாக தனது அலுவலகத்திற்கு பிரயாணத்தை மேற்கொண்ட போது அலுவலகத்துக்கு சென்று கொண்டிருந்த போது விபத்துக்குள்ளாகி யாழ் போதான மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை சிகிச்சை பலனின்றி இறந்திருக்கின்றார். இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, வடமாகாணத்தில் லஞ்ச் ஷீட்டுக்கான தடை வருகின்றது. இதை ஆளுநர் தலைமையிலான பிரதானமான பிரதேச சபை உத்தியோகத்தர்கள், உள்ளூராட்சி உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு ஒட்டுமொத்த முடிவை எடுத்திருக்கின்றார்கள். 2026ஆம் தேதியிலிருந்து இந்த லஞ்ச் ஷீட்டுக்கான தடை விதிக்கப்படுவதாகவும் வடமாகாணத்தில் முற்று முழுதாக லஞ்ச் ஷீட்டுக்கான தடை வந்திருப்பதாக கூறப்படுகின்றது. எனவே லஞ்ச் ஷீட்டு பாவனை தடை இந்த லஞ்ச் ஷீட்டுக்கு பதிலாக வாழை இலைகளை பயன்படுத்துவதற்கான திட்டங்களை முன்மொழிந்திருக்கிறார்கள் கூறப்படுகின்றது. எனவே வடமாகாணத்தில் உள்ள ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் வடமாகாணத்தின் உள்ளூராட்சி மன்றங்களின் மேயர்கள் தவிசாளர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதாக ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறது. உண்மையில் நல்லது. லஞ்ச் ஷீட்டுகளால் தேசமே அழிகின்றது. பல்வேறு பூச்சி புழுக்கள், சுற்றாடல்ற பொருட்களை உக்கச் செய்கின்ற பூச்சி புழுக்கள் உட்பட பல்வேறு தாவரங்கள் அனைத்தும் அழிக்கப்படுகின்றன இந்த லஞ்ச் ஷீட்டால். மற்ற மிருகங்கள் லஞ்ச் ஷீட்டுகளில் உள்ள அந்த உணவுத் துகள்களை சாப்பிடுவதால் மிகப்பெரிய ஆடுகள், மாடுகள் போன்ற மனிதனுடைய வாழ்வாதாரத்துக்கு பயன்படுத்தப்படுகின்ற விலங்குகள் கூட கொல்லப்படுகின்றன. எனவே இது ஒட்டுமொத்த அழிவை ஏற்படுத்துகின்ற ஒரு செயற்பாடு. இந்த லஞ்ச் ஷீட்டுக்கான தடையை ஆளுநர் இப்பொழுது கொண்டு வந்திருப்பது அனைவராலும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. மேலும் ஒரு அதிர்ச்சியான தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் பாராளுமன்றத்தில். அதாவது பாராளுமன்றத்தில் வருடந்தோறும் 1.6 பிளாஸ்டிக் பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லியும், இதை இலங்கை முழுவதும் இந்த பயன்பாடு நடைபெறுகிறது என்று சொல்லியும் பல தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். இலங்கையில் ஆண்டுதோறும் 1.6 மில்லியன் தொன் பிளாஸ்டிக் பயன்படுத்தப்படுவதாகவும், இதில் 70% ஒருமுறை பயன்படுத்தப்படுகின்ற பிளாஸ்டிக் என்று சொல்லியும் நேற்று பாராளுமன்றத்தில் இந்த இந்த கைத்தொழில், சிறு கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சரிடம் பாராளுமன்ற உறுப்பினர் சுனித் ரத்னசிறி கேள்வி எழுப்பிய போது அவர் இதற்கான பதிலை சொல்லியிருக்கின்றார்.
ஆண்டுதோறும் பிளாஸ்டிக் பயன்பாடு தொடர்பான விடயங்களை கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபயசிங்க இதன் போது முன்வைத்திருக்கிறார். ஆண்டுதோறும் 20 மில்லியன் தொன் தயிர் சட்டிகளும் 15 மில்லியன் தொன் லஞ்ச் ஷீட்டுகளும் 20 மில்லியன் தொன் பொலித்தீன் பைகளும் பயன்படுத்தப்படுகின்றன என்று சொல்லி ஒரு அதிர்ச்சி தகவல்களை சொல்லியிருக்கிறார். தொன் கணக்கில் இந்த பிளாஸ்டிக்குகள், லஞ்ச் ஷீட்டுகள் மற்றும் இந்த பிளாஸ்டிக் சட்டிகள் இலங்கையில் பயன்படுத்தப்படுகின்றன என்று சொல்லியும், இந்த பிளாஸ்டிக்குகள் மற்றும் பொலித்தீன்கள் சுமார் 70% ஒரு முறை மட்டுமே பாவிக்கப்படுகின்றன என்று சொல்லியும், பிறகு அது பாவிக்கப்பட முடியாமல் அது சூழலில் சேரவிடப்படுகிறது என்று சொல்லியும், ஆண்டுதோறும் அளவுக்கு அதிகமான பிளாஸ்டிக்குகள் சூழலில் சேர்வதால் மிகப்பெரிய ஒரு அழிவை இலங்கை எதிர்கொண்டு இருக்கின்றது என்று சொல்லியும் ஒரு அதிர்ச்சி தகவல்களை சொல்லியிருக்கின்றார். எனவே இதற்கான நாட்டு நடவடிக்கைகளை தாங்கள் மேற்கொள்வதாகவும் அந்த பாராளுமன்றத்தில் அந்த அமைச்சர் சொல்லியிருக்கின்றார். மேலும் யாழ்ப்பாண சிறைச்சாலைக்குள்ள மனைவியே தன்னுடைய கணவனுக்கு போதைப் பொருளை கொண்டு சென்று கொடுத்த போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இதே போல புன்னாலை கட்டுவனை சேர்ந்த ஒரு இளைஞருக்கு அவருடைய நண்பர் உணவுப் பொருட்களை கொடுப்பது போல சிறைச்சாலைக்கு சென்று கைது செய்யப்பட்டிருந்த தன்னுடைய நண்பனுக்கு உணவுகள் வழங்குவது போன்ற உணவுப் பொதிக்குள்ளேயே அந்த போதைப் பொருளை கொண்டு சென்று கொடுத்திருக்கிறார். இதன் போது இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்குள் உணவுப் பொதிக்குள் மறைத்து கஞ்சா மற்றும் கொரோயின் போதைப் பொருளை கடத்த முற்பட்ட இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கிளிநொச்சியைச் சேர்ந்த ஒரு பொன் தன்னுடைய கணவர் ஏற்கனவே சிறைச்சாலையில் போதைப்பொருள் சம்பந்தமான குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்தார். இந்த கணவருக்கு உணவு எடுத்துக்கொண்டு வருகின்ற போது 5 மில்லிகிராம் கொரோயின் போதைப் பொருளை அந்த உணவுப் பொருளுக்குள் மறைத்து வைத்து எடுத்து சென்ற போதே இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் போது இந்த மனைவி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இதே போல புன்னாலை கட்டுவனை சேர்ந்த ஒரு நண்பர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்தார். இவருடைய நண்பர் போதைப் பொருளை 5 மில்லிகிராம் போதைப் பொருளை மதிய உணவுக்குள் ஒளித்து வைத்து கொண்டு வந்த போதே இவரும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே இந்த இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எமது நாடு முன்னேற உண்மையிலே சந்தர்ப்பம் இல்லை. கணவனுக்கு மனைவி கொண்டு சென்று கொடுக்கிறதும் நண்பருக்கு இன்னொரு நண்பன் கொண்டு சென்று கொடுக்கிறதும் உண்மையிலேயே இந்த நிலைகள் எந்த வகையில் இந்த நிலைகளின் முடிவுகள் இந்த நிலைகள் எங்கு போய் முடியப் போகிறது என்று சொல்லி உண்மையிலேயே ஆதங்கப்படக்கூடிய மாதிரியான செய்திகளாகத்தான் இந்த செய்திகள் காணப்படுகின்றன. தம்புள்ளை பகுதியில் ஒரு பாடசாலைக்குள் நடந்த மிக மோசமான சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. இது பற்றி நாங்கள் மேலும் அறிகின்ற போது தம்புள்ளை பகுதியில் 7ஆம் ஆண்டு மாணவர்கள் மிளகாய்த்தூள் என்று சொல்லி பாடசாலை அந்த பாடசாலையினுடைய ஆய்வுக்கூடத்தில் மிளகாய்த்தூள் என்று சொல்லி ஒரு சிவப்பு நிற தூளை பைக்குள் போட்டு மென்றிருக்கின்றார்கள், சாப்பிட்டிருக்கின்றார்கள் அல்லது சுவைத்திருக்கின்றார்கள். இதன் போது அவர்கள் மயக்கமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே மிளகாய்த்தூள் என்று நினைத்துத்தான் தவறுதலாக ஆய்வுக்கூடத்தில் காணப்பட்ட இரும்பை கண்டறிகின்ற ஒரு இரசாயன பொருளை இரும்பை கண்டறிவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு இரசாயன பொருள் தான் அந்த சிவப்பு நிறத்தில் அந்த போத்தலுக்குள் வைத்திருந்திருக்கின்றார்கள். எனவே 7ஆம் ஆண்டை சேர்ந்த மாணவர்கள் 5 மாணவர்களும் 2 மாணவிகளும் தம்புள்ளை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இது குறித்து தம்புள்ளை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். கொழும்பிலிருந்து இந்தியா நோக்கி சென்ற ஏரோப்ளேன் அதாவது விமானம் 188 பயணிகளுடன் சென்ற விமானம் தப்பி இருக்கின்றது. பறவைகளுடன் மோதி விபத்துக்குள்ளாகி தரையில் பாதுகாப்பாக இறக்கப்பட்டிருக்கிறது. 188 பயணிகளுடன் கொழும்பு கட்டுநாயக்கா விமான நிலையத்திலிருந்து இந்தியா சென்னை மீனம்பாக்கம் விமான தளத்தை நோக்கி விரைந்து கொண்டிருந்த போதுதான் இந்த அனர்த்தம் ஏற்பட்டது. ஆன போதும் இந்தியாவில் இது பத்திரமாக தரையிறக்கப்பட்டதாகவும் எவருக்கும் எந்த சேதங்களும் விளைவிக்கப்படவில்லை என்று சொல்லியும் ஒரு நல்ல செய்தி கிடைத்திருக்கின்றது. அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு செய்தியாளனுடைய கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்திருக்கின்றார். அதாவது அவர் சம்பந்தமான ஒரு தவறான செய்திகளை சமூக ஊடகங்கள் பரப்பிக் கொண்டிருக்கின்றன. அது சம்பந்தமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார். அது சம்பந்தமாக என்ன நடந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சுவிஸ் நாட்டில் அதாவது ஜெனீவாவில் அவர் ஐக்கிய நாடுகள் சபையில் பேச போயிருந்த போது அரசியல் தஞ்சம் கோரியிருந்தார் என்று சொல்லி அரசியல் தஞ்சம் கோரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதாக கூறியிருக்கின்றார். ஆனால் அவர்
பிரான்ஸ் நாட்டில் நிற்கின்ற போது நாங்கள் இங்கே பேசாமல் அரசியல் தஞ்சம் கோரிவிடலாம் என்ற ஒரு கருத்தை அவர் தன்னுடைய வாயாலேயே கூறியிருக்கின்றார். ஆனால் அது அவ்வாறு செய்வதற்கான அந்த வேலை திட்டங்களை அவர் ஆரம்பிக்கவில்லை. ஆனால் நாங்கள் பேசாமல் இங்கே இருந்து விடலாம், இங்கேயே அரசியல் தஞ்சம் கோரிவிடலாம் என்று சொல்லி ஒரு தன்னுடைய ஒரு உத்தியோகபூர்வ தளத்தில் அவர் இந்த கருத்தை தெரிவித்திருந்தார். ஆனால் அது நிஜமான கருத்தல்ல. அது அவர் அவ்வாறு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அந்த கருத்தை தெரிவித்திருந்தார். அதாவது தன் மீது சிலர் வெறுப்புணர்ச்சியும் காழ்ப்புணர்ச்சியும் வைத்திருக்கின்றார்கள். சில துரோகிகளினுடைய செயற்பாடுகளை பொறுக்க முடியவில்லை, சிலர் விமர்சனங்களை பொறுக்க முடியவில்லை. இவ்வளவு கஷ்டப்பட்டு 3 மாதம் காலம் தான் அரசியல் மக்களுக்காக பல்வேறு பணிவிடைகளை செய்கின்ற போது சிலர் தவறுதலாக விளங்கிக் கொள்கின்றார்கள், என்னை துரோகி என்கின்றார்கள், பைத்தியம் என்கின்றார்கள் என்று சொல்லி தேவையற்ற வசனங்களை தன் மீது காழ்ப்புணர்ச்சியும் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லியும், இது துரோகிகளின் வேலி என்று சொல்லியும், இதற்காட்டில் தான் இங்கே பிரான்சில் அரசியல் தஞ்சம் கோரலாம் என்று சொல்லி ஒரு பைம்பலாகத்தான் அவர் அந்த கருத்தை கூறியிருந்தார். ஆனால் அது நிசக்கருத்தாக தென்படவில்லை. இது சம்பந்தமாக பல்வேறு ஊடகங்கள், சமூக ஊடகங்களில் அரசியல் தஞ்சம் கூறுகின்ற நிலையை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தற்போது சுவிஸ் நாட்டில் இருக்கின்றார் என்று சொல்லி வெளியாகி இருக்கின்றது. எனவே இது சம்பந்தமாக ஊடகவியலாளர் ஒருவர் அர்ச்சுனா ராமநாதனை தொடர்பு கொண்டு கேள்வி கேட்ட போது இதற்கு சரியான பதிலை சொல்லியிருக்கிறார். அதாவது இவ்வாறான செய்திகள் பரப்பப்படுகின்றன, ஆனால் இதில் உண்மை இல்லை. நான் மீண்டும் இலங்கைக்கு வருவேன். எனவே நீங்கள் இலங்கைக்கு வருகின்ற போது அதன் உண்மை நிலைகளை வழங்கிக் கொள்வீர்கள். நான் சுவிஸ் நாட்டில் அரசியல் தஞ்ச கோரிக்கையை முன்வைக்கவில்லை என்று சொல்லி இதற்கு ஒரு பதிலடியை கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் உண்மையிலேயே ஐக்கிய நாடுகள் சபையில் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை பேசுவதற்கு சென்றிருக்கின்றார் என்று சொல்லி ஒரு கருத்தை அவர் தான் முன்வைத்திருக்கின்றார். தான் தன்னுடைய கருத்திலிருந்து மாற மாட்டேன் என்று சொல்லியும், தான் சரியாக செயற்படுவேன் என்று சொல்லியும், ஆனால் துரோகிகளை விட்டு வைக்க மாட்டேன் என்று சொல்லியும் இந்த இடத்துல அவர் கூறி வைத்திருக்கின்றார். இதுபோன்ற இன்னொரு செய்தியில் உங்களிடம் இணைவேன் என்று கூறி நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.